இந்த பொங்கல் ஸ்பெஷல் வீடியோவில் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது மாட்டு பொங்கல் அன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய நான்வெஜ் ரெசிபி ரொம்பவே கலக்கலான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 1 kg போல் பாறை மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தண்ணீர் தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப பெரிய வெங்காயத்தை 2 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை 3 எடுத்து நான் ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். தட்டி எடுத்த பூஞ்சு வந்து தோலோடு வந்து ஒரு 3 பல்லு போல் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தேவைக்கேற்ப எடுத்திருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலாம் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து 1/2 குழி கரண்டி போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். விச் மீன்ஸ் எக்ஸாக்டாக சொல்லணும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் ஆட் பண்ணோம். நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்புறம் மீன் குழம்பு வந்து நம்மளுக்கு கலக்கலாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். கூடவே நம்ம வெந்தயமும் சேர்த்துடலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்துடுமே நம்ம வெங்காயமும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஸோ இது போல் மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் வச்சிங்கன்னா மீன் வந்து நம்மளுக்கு கலக்கலாக இருக்கும், உடையாமல். வெங்காயம் சேர்த்து பாருங்கள், நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் கலரையும் தாண்டி நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்மளுக்கு வெங்காயம். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி எடுத்து பூஞ்சை சேர்த்துடலாம் நம்ம. ஸோ பூஞ்சை சேர்த்து நல்லா ஒரு 2-3 வாட்டி போல் நல்லா ஸ்டோர் பண்ணி விடுங்க, கலந்து விடுங்க. ஸோ மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பாருங்கள், பூஞ்சை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வெங்காயத்தோட நேரம் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பழத்தை நம்ம ஆட் பண்ணிடுறோம். தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி பழம் வந்து நல்லா அந்த ஜூஸி கன்சிடன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ மொத்தம் நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா வதக்கணும். எவ்வளோ மொத்தம் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குறோமோ அவ்வளோ மொத்தம் நம்மளுக்கு குழம்பு வந்து ருசியாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து மாட்டு பொங்கலுக்கு நான்வெஜ் செய்யக்கூடியவங்க தான். ஸோ அந்த வகையில் மீன் குழம்பு வந்து ரொம்பவே விசேஷம். பொங்கல் ரெசிபியில் கலக்கெல்லாம் நம்ம பாரம்பரிய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ வெங்காயம் தக்காளியும் நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கட்டும் அந்த பூண்டு ஃப்ளேவரோடு சேர்த்து. ஸோ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் புளி தண்ணி சேர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி எலுமிச்சைப்பழம் அளவு புளி எடுத்தேன்னு சொன்னேன். அந்த புளியை பாருங்கள் நல்லா கரைச்சி தண்ணி விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபில்டர் பண்ணி. இதை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். தேவைக்கு ஏற்ப நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம தேவைக்கு ஏற்ப தண்ணி வச்சுட்டோம், பொடி தண்ணியை வச்சுட்டோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு நம்ம கல்லுப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம் காரத்திற்கு ஏற்ப. ஸோ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு உப்பு காரத்தை செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் மீன் குழம்பு வந்து நம்மளுக்கு கலக்கலாக இருக்கும். சுத்தமாக புளிப்பு இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா மீன் குழம்பு வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் புளிப்பு வந்து எப்படி நம்ம ஒரு கல் உப்பு ஆட்டிக்கணும்னு சொல்லுவோம், அது போல் புளிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா குழம்பு வந்து ரொம்பவே கலக்கலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து குழம்பு கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், குழம்பு வந்து நம்மளுக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்து திக் ஆகி வரணும். அப்புறமா நம்ம மீன் சேர்க்கணும். அதான் நம்ம ஆட் பண்ண அந்த மிளகாய் தூளுடைய வாசம் வந்து கம்ப்ளீட்டாக போகணும். அந்த புளி தண்ணி வைக்கிறதுனால குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 15 to 20 minutes போல ஆகும். குழம்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த ராஸ்மெல்லாம் போய் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வத்தி குழம்பு வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதே போல் நம்ம விட்ட எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் ஒரு மாதிரி தொக்கு பதத்துக்கும் போயிடக்கூடாது. இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்க சொல்ல மிதமான தீயில் வச்சுட்டு மீன் ஆட் பண்ணணும். ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாது. மீன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக கரண்டியை வச்சு மீனை வந்து குழம்போட குழம்பு நம்ம நல்லா கலந்து விடணும். ரொம்ப இது பண்ணக்கூடாது நம்மளுக்கு. ஸோ மிதமான தீயில் வந்து நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மல்லித்தழையை சேர்த்துடலாம். மல்லித்தழையை சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் மிதமான தீயில் நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ
ஸோ பாருங்கள் 5 மினிட்ஸ் போல் மிதமான தீயில குழம்பு வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய கலக்கலான பாரம்பரிய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யணும்